இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையும் அவர் தவறவிட்டார் என்றால் அது ஆபத்தான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிறது. அரசியல் ரீதியாக நாம் தோற்றிருக்கிறோம், சர்வதேச ரீதியாக நாம் தோற்றிருக்கிறோம். இந்த இரண்டிலேயுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜெயித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் மனதை விட்டு சொல்லியிருக்கிறார் இட்சாக் பிரிக். முதல் கட்ட திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு ஈஜிப்தில் நடைபெற்ற நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினர் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றைக்கும் 730வது நாளாகவும் தொடர்ந்து வரக்கூடிய இந்த சூழல்ல பாலஸ்தீனத்தில் ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த அறிவிப்பை பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பேச்சுவார்த்தைகள் தற்போது நடைபெற ஆரம்பித்திருக்கிறது. முன்னோட்டமான பேச்சுவார்த்தைகள் தான் இன்றைய தினம் கைரோவில் நடைபெற்று வருகிறது. அதே நேரம் மிக முக்கியமான சமாதான உடன்படிக்கை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது எகிப்திலே என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப் வந்திருக்கிறார். அதே போன்று குஷ்னர், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன் குஷ்னர் வந்திருக்கிறார். அதே போன்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய தூதுக்குழுவும் ஈஜிப்டை சென்றடைந்திருக்கிறார். அதே நேரம் ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தரப்பினர் அங்கே இருக்கிறார்கள். கத்தருடைய அதிகாரிகளும் தற்போது அங்கே சென்றடைந்திருக்கிறார்கள். நாளைய தினம்தான் விரிவான பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு முன்னோட்டமான திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் சிலது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைக்கும் கான் யூனிஸ் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. பாலஸ்தீன அப்பாவிகளில் 37 அப்பாவிகள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாக இருக்கிற அதே நேரத்தில் பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களில் 113 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இப்படியான சூழல்ல தான் ஒரு புறம் காசா மீதான தாக்குதல், மறுபுறமாக வெஸ்ட் பேங்க் மேற்கு கரைகளில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை கைது செய்வது என்பதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேல் இன்றைக்கும் 13 அப்பாவிகள் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல 200க்கும் மேற்பட்ட யூதர்கள் இன்றைக்கும் புனிதமிக்க மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்குள் நுழைந்து இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் நாசம் பண்ணி இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் போது அவர்களுக்கு எதிராக கூக்குரலிட்டு இருக்கிறார்கள். யூதர்களுடைய தல்முதிக் என்று சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தக்கூடிய பகுதிகளில் செய்திருக்கிறார்கள். மொத்தமாக சர்வதேசத்தினுடைய எந்த விதிகளையும் கவனத்தில் கொள்ளாமல் எங்களை எல்லாம் எவன்டா தட்டி கேட்க முடியும் என்கிற ரேஞ்சில் அவர்களுடைய வேலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போதுதான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதையும் அவர் தவறவிட்டார் என்றால் அது ஆபத்தான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்கிற ஒரு எச்சரிக்கையும் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நிலையில தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ரிசர்வ் படையினுடைய தலைவர் தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடிய இட்சாக் பிரிக் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாருன்னா, 2 ஆண்டுகளாக நம்ம காசாவுல யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எந்த ஒன்றையுமே சாதிக்கவில்லை. கடைசியில ஒரு சமாதான உடன்படிக்கை மூலமாகத்தான் நம்முடைய வெற்றியை நாம பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. 2 ஆண்டுகள் யுத்தத்தில் நாம் நிறைய பாலஸ்தீனத்திற்கு எதிரான யுத்தங்கள்ல இஸ்ரேலிய ராணுவத்தின் பல பேரையும் இழந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்களை நாம் இழந்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய ஆயிரக்கணக்கான வீரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இப்ப இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தந்திருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்வது. இதையும் நம்ம ஏற்றுக்கிறோம் என்று சொன்னா அடுத்து வரக்கூடிய விளைவுகள் நம்முடைய நாட்டை மொத்த நாசக்காடாக மாற்றிவிடக்கூடிய விளைவுகளாக இருக்கும் என்கிற ஒரு பாரிய எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். அதே நேரம் அரசியல் ரீதியாக நாம் தோற்றிருக்கிறோம், சர்வதேச ரீதியாக நாம் தோற்றிருக்கிறோம். இந்த இரண்டிலேயுமே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஜெயித்திருக்கிறது என்கிற செய்திகளையும் மனதை விட்டு சொல்லி இருக்கிறார் இட்சாக் பிரிக். அதே போன்று தொடர்ந்து பேசுகிற இட்சாக் பிரிக் என்ன சொல்றாருன்னா, சர்வதேச அளவில் நம்ம நாடு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக, பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கு ஆதரவாக சர்வதேச ரீதியில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே
நாம் தோற்றிருக்கிறோம், அவர்கள் ஜெயித்திருக்கிறார்கள் என்பதை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தன்னுடைய பேட்டியில இட்சாக் பிரிக் அவங்க சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இவர் இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய மேஜர் ஜெனரலாக இருக்கிறார். இப்படியான சூழல்ல இறுதியான வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறார். அதே நேரம் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஹூத்திகளுடைய படைப்பிரிவு அன்சாருல்லா என்கிற யமனுடைய படைப்பிரிவு இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட ஜெருசலம் பகுதிகளை நோக்கி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். பலஸ்டைன் 2 என்கிற வகையான ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தாக்குதல்கள் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்துடைய யுத்தம் மொத்தமாக நின்றுச்சுன்னா நாங்களும் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறோம், இல்லாத பட்சத்தில் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஹூத்திகளுடைய படைப்பிரிவு கடந்த ஒரு வாரத்தில் மாத்திரம் 2 கப்பல்களை மூழ்கடித்திருக்கிறார்கள் செங்கடல் பார்டருக்குள்ள என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு ஹைப்பர்சோனிக் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜெருசலம் பகுதிகளில் இந்த தாக்குதல் சூப்பர் ஹிட் தாக்குதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் அவர்களுடைய தாக்குதல் சக்சஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எடுத்திருக்கக்கூடிய அறிக்கைகளில் நாங்கள் ஏவுகணையை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறோம் என்று அறிவித்தார்கள், பிறகு தடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களால் தடுக்க முடியாமல் போயிருக்கிறது. அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக நடந்து முடிந்திருப்பதை ஹூத்திகளுடைய படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜெனரல் யஹியா சாரி அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்தும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹூத்திகள் அன்சாருல்லா படைப்பிரிவு தங்கள் மீது எத்தனை தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தினாலும் அதை மீறி அவர்களும் இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள் என்பது பாலஸ்தீனத்தோடு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இணைப்பை காட்டுகிற அதே நேரம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சு இப்ப நம்ம 2 ஆண்டுகளை நிறைவு செய்ய போகிற இந்த தருணம் வரைக்கும் 730வது நாள் நம்ம இருக்கிறோம். இத்தனை நாட்கள்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 10 லட்சத்திற்கு குறையாத மக்கள் சன்ஆ உள்ளிட்ட யமனுடைய பல பகுதிகளிலும் ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம், ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் 2 ஆர்ப்பாட்டம் நடத்தினாலே அடுத்து என்னங்கிற ஒரு கேள்வியில் வந்து நிற்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இலங்கையில் ஒரு 10,000 பேரை திரட்டி நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டம் கூட காசாவுக்கு ஆதரவாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை கூட காட்ட முடியாது. அந்த அளவுக்கு தான் நம்முடைய பலவீனமான நிலை இருக்கிற போது யமன்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எவ்ரி ஃப்ரைடே என்ன பண்ணாங்கன்னா 1 மில்லியன் பிளஸ் மக்கள் திரண்டு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் எங்களுடைய தாக்குதல்களும் தொடரும், ஜனநாயக ரீதியான போராட்டமும் தொடரும் என்று சொல்லி யமன் இன்றைக்கு அறிவித்திருப்பதையும் நம்ம அவதானிக்க முடியும். இப்படியான சூழலில் தான் இன்றைய தினம் ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தர், எகிப்து, இந்தோனேஷியா, மலேசியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டு அறிக்கையில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த சமாதான உடன்படிக்கையை ஒப்புக்கொண்டதை வரவேற்றிருக்கிறார்கள். உங்களோடு நாங்கள் இந்த ஒப்பந்த விவகாரத்தில் தொடர்ந்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். ஒப்பந்த விவகாரம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும், பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், எனவே நாங்கள் உங்களோட இணைஞ்சு செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளை இந்த அரபு நாடுகள் உள்ளிட்ட இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டிணைந்த அறிக்கையில் அவங்க வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய இந்த சமாதான அறிவிப்புக்கு பிறகுண்டான தாக்குதல்களையும் அரபு இஸ்லாமிய நாடுகள் கண்டித்திருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா, முதல் கட்ட திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கு ஈஜிப்தில் நடைபெற்ற நிலையில இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினர் தங்களுடைய முதல் கட்ட பின்வாங்குதலை ஒரு எல்லையை குறிப்பிட்டு இந்த எல்லை வரைக்கும் எங்களுடைய ராணுவம் பின்வாங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு சொல்லி இருக்கிறோம். அவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்தில் உடனடியாக யுத்த நிறுத்தம் அமலுக்கு வந்துவிடும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஸ்டீவ் விட்காஃப் உள்ளிட்ட அமெரிக்காவினுடைய தூதுவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அமெரிக்க அதிபர் வெறும் 3 நாள்ல இதெல்லாம் நடக்கணும் என்ற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. 3 நாளைக்குள்ள இதெல்லாம் செய்ய முடியாது. இது ஒரு பரந்துபட்ட செயல்பாடு. முதல்ல நம்ம சிட்டிங் உட்காரணும், அதுல பேசணும். அதற்கு பிறகு காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய ஆட்சியாளர்கள் யார் என்பதை நம்ம தீர்மானிக்கணும் என்கிற செய்திகளோடு அதற்கு அடுத்ததாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைப்பாங்களா இல்லையா அங்க சம்பந்தமாக பேசணும். இதுக்கெல்லாம் நேரம் எடுக்கும், நினைச்ச மாதிரி செய்ய முடியாதுன்னு அமெரிக்க அதிபர் சொன்னதுக்கே வியாக்கியானத்தை சொல்லியிருக்கிறார் ஸ்டீவ் விட்காஃப் என்கிற நிலையில பெஞ்சமின் நெத்தன்யாகு இன்றைக்கு பணைய கைதிகளாக தற்போதும் காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய யூதர்களுடைய உறவினர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னா,
நாங்க வைக்கிற கோரிக்கைகள்ல முதலாவது டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட 20 அம்ச தீர்மானங்கள்ல அந்த 20வது அம்சமாக இருக்கக்கூடிய பணைய கைதிகள் விடுதலை தான் எங்களுடைய முதல் தேவையாக இருக்கிறது. பணைய கைதிகள் எல்லோரும் விடுதலை செய்யப்படணும், அதுக்கு பிறகு மற்ற எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம். என்னெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் முறுக்கேறி உசுப்பேரி என்ன பண்ணியிருக்கிறாப்லன்னா பேசியிருக்கிறாரு. ஆனால் யதார்த்த கள நிலவரம் அப்படி இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம தனியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறோம். அல் ஜசீரா அரபி பக்கம் வெளியிட்டிருந்த ஒரு நீண்ட நெடிய ஆர்டிக்கலை தமிழ் படுத்தி நம்ம உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதை பார்க்காத சகோதரர் நம்முடைய ரஸ்மின் மெஸ்ஸி நியூஸ் என்கிற தளத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அடிப்படை சாராம்சமே என்னன்னு கேட்டால், பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது என்பது அவர்கள் இஸ்ரேலுக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு செக்காகத்தான் பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேல் இனிமேல் யுத்தத்தை தொடர்ந்தால் சர்வதேச நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும். என்னன்னா, நாங்கள் உங்களுடைய பகுதி அளவு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சொன்னதோட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செஞ்சிட்டாருன்னா, உடனே யுத்த நிறுத்தம் அறிவிச்சிட்டாரு. இதை எதிர்பார்க்கவே இல்லை பெஞ்சமின் நெதன்யாஹூ. காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்க அதிபர் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றுதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் ஏத்துக்கிட்டாரு. இனிமே உங்களோட எந்த பேச்சும் கிடையாது, நாங்க சொல்றதை கேளுங்க என்று சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் தற்போது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துங்க, பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட கருத்தை கேளுங்க என்கிற அளவுக்கு சென்றிருக்கிறார். ஆயுதத்தை கீழே வைப்பதை பொறுத்தவரை பாலஸ்தீனத்துக்கு ஒரு சுயாதீனமான அரசாங்கத்தை உண்டாக்குங்க, அந்த அரசாங்கத்துக்கு ஒரு ராணுவம் தேவை, அந்த ராணுவத்துக்கு ஆயுதம் தேவை, அந்த ராணுவத்துக்கு தேவையான ஆயுதமாக எங்களுடைய ஆயுதத்தை நாங்க கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம், இது எல்லாத்தையும் பேசி தீர்மானம் நடத்துவோம் என்று சொல்லி ஆல்ரெடி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இதுதான் அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஷாக்காக இருக்கக்கூடிய ஒரு காட்சியாக மாறி இருக்கிறது. அது தொடர்பாக தனியாக வெளியிட்டிருக்க வீடியோவையும் பார்த்துக் கொள்ளுங்கள் என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் பிரார்த்திக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, அன்பர்களே, தாய்மார்களே. அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக.